பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் உயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் உயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னோடு நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். சுயனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, சர்வலம நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ஷடாய் என்னும் நாமம் உடையவரே, ஏலோகிம் என்னும் நாமம் உடையவரே, எங்கள் தேவனே, இந்த நல்ல அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துவோம். புதிய மாதத்தையும் புதிய மாதத்தின் இந்த முதல் நாளையும் கற்ற நீர் எங்களுக்கு காண செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். சென்று போன 4 மாதங்களும் கற்ற நீரங்களை கண்மணி போல பாதுகாத்து, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரகாரம் எங்களை யாரும் எதுவும்
தொடாதபடிக்கு உம்முடைய கண்களுக்குள் வைத்து பாதுகாத்தபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் ஆண்டவரே இயேசுப்பா துணையோ விதமான வியாதிகளிலும் போராட்டங்களிலும் மன அழுத்தங்களிலும் இன்னும் பல பாடுகளிலும் கஷ்டங்களிலும் தத்தளித்துக் கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் நல்லவராகவே இருந்து எங்களோடு இந்த 4 மாத காலங்களும் ஆண்டவரே எங்களை நடத்தி தாங்கினபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நம்மை தாங்குவார், கர்த்தர் என்னை தாங்கினார் என்று வேதத்தில் சொல்லுகிற பிரகாரம் நீர் எங்களை தாங்கினபடியினாலே ஸ்தோத்திரேசப்பா. உம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கினீரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா நன்றி. விசேஷமாக 5வது மாதத்தின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இது நல்ல வாக்குத்தத்த ஆராதனையை நிராசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவா, விசேஷமான இந்த காலை நேர வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்காக உடைய அன்பின் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து நாங்கள் பாடும் பாடலாம் ஆராதனை நேரத்தை. ஆமே, வாக்குத்தத்த வசனத்தை செய்தியை நீரே எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா. அற்புதமே எங்களோடு கூட இருக்கட்டும். இதை முகநூல் வழியாக பார்க்கிற ஆமேன் இப்பொழுது இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த பிரசனம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மகிமை வல்லமை பிரசனம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளணும். ஆசீர்வதித்து ஆமே நீ வழி நடத்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கனம் புகழ் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே, இந்த முதல் தேதியிலே ஆமென் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை கேட்கும்படி ஆமென் இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கும்படி இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற முகநூல் வழியாய் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராக இயேசு சென்று போன 4 மாதங்களும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி முடிந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் இம்மட்டுமாக கடந்து கொண்ட நாட்களில் எல்லாம் நம்ம இருந்தோம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென். அவரே நமக்கு எல்லா உதவியும் செய்தார். வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி இந்த பிரகாரம் அவர் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய பரிசுத்த பிரசன்னம் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கட்டும். இந்த மாதத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்த வசனங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதத்தில் எல்லாம் அரணான கோட்டையாயிருக்கிறேன், நான் அடைக்கலமாயிருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் பாதுகாத்தார், அடைக்கலமாயிருந்து பாதுகாத்தார், அரணான கோட்டையாயிருந்து அவர் நம்மை பாதுகாத்தார். ஆமென். யாரும் உள்ளே நுழைய முடியாத ஒரு இடம்தான் அரணான கோட்டை, அரணிப்பான கோட்டை. அதுதான் ஒருவர் உள்ளே நுழைய முடியாது. கால ராஜாக்கள் எல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அப்படிப்பட்ட கோட்டைகளை அமைத்திருந்தார்கள். அதற்குள் அவர்கள் ஸ்தோத்திரம் தங்கி இருந்தார்கள். யார் அவர்களை பேச முடியாது, தொட முடியாது, பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த கோட்டையை சுற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய அகழி வெட்டி வைத்து அதில் தண்ணீரை நிரப்பி அதற்குள்ளே முதலைகளை எல்லாம் வைத்து இருந்தார்கள் சொல்லி கேள்விப்படுகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆக அதை தாண்டி நெசக்கூடிய ஒருத்தர் அந்த பகுதிக்கு வர முடியாது. அப்படி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஆண்டவரும் நம்மை அப்படித்தான் பாதுகாத்தார். கடந்த 4 மாதங்கள் கொரோனா வைரஸ் ஆமென் ஸ்தோத்திரம் மார்ச் மாதத்திலிருந்து அது ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இந்தியாவில்
பலவாறு சில ஆயிரக்கணக்கான ஜனங்களை அது கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதிலே பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் நாமோ இவைகளினால் பாதிக்கப்படாதபடி அந்த அரணான கோட்டைக்குள், அந்த கோட்டைக்குள்ள எது வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்தார், அவர் நம்மை ஆசீர்வதித்தார், அவர் நம்மோடு கூட இருந்தார். அந்த கோட்டையே அவர் தான். அல்லேலூயா, ஆமென். அதுபோல அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் 4ஆம் மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். 5வது மாதத்தையும் தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஆமென். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமென். தேவன் நமக்கு இந்த வேதத்துல ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்மை ஸ்தோத்திரம் பிரகாரம் நடத்துகிறது, நமக்கு நன்மை செய்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. யார் ஒருவர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நடக்கிறார்களோ, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களை கர்த்தர் அதன் பிரகாரம் நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிரசனமோடு கூட இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தாஸ் பிரதர் வந்து சில பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் பாடி கர்த்தருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த மே மாதத்தின் 1வது நாளிலும் நல்ல கால நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராக, சர்வ வல்லவராக, நம்மை பாதுகாக்கிற தேவனாக, நம்மை அரவணைத்து நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு இந்த காலை நேரத்திலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் இருக்கிற 17வது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை
மணி போல் காப்பீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காப்பீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே அருளாலே அடியாரை கண் பார்ப்பீரே. அண்ணலே அருளாலே அடியாரை கண் பார்ப்பீரே. மன்னாயவர்க்கும் நீர்தானே மன்னாயவர்க்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தீயோரம் புகழ் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. சொல்லுவோம். தீயோரம் புகழ் தாக்காதே துதியே துதியே துதித்திடுவே. தேவானே உந்தன் சிறகாலே தினமும் ஓடி காத்தீரே. தேவானே உந்தன் சிறகாலே தினமும் ஓடி காத்தீரே. தீதனுதானும் மறைவினிலே தீதனுதானும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேரோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா திருப்பேரோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக படுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக கொடுத்தீருமையும் எனக்காக. எழுத்தீர் என்னையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கருத்தாக காத்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் விசேஷமாக கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல் அவர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி, ஒரு வாதையும் நம்மை அணுகாதபடி, ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாதபடி, தீயோன் அம்புகள் நம்மை தாக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய சிறகினாலே மூடி மறைத்து இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாவது நாளை காணும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த கர்த்தருக்கு
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திற்கு 115வது பாடல். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தம்முடைய புதிய கிருபைகளினாலே நம் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும். நம்முடைய குடும்பங்களை நிரப்ப வேண்டும். நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய புதிய கிருபையினாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எந்த குறைவுகள் நிறைவாகட்டும், எந்த வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்டத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்டத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, கேட்போமா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த புதிய மாதத்துல கர்த்தர் தம்முடைய புதிய கிருபைகளினால
நம்முடைய புதிய வல்லமையினால, நம்முடைய புதிய பலத்தினால நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். நம்முடைய குடும்பங்களை நிரப்ப வேண்டும். நம்முடைய ஊழியங்களை நிரப்ப வேண்டும். இந்த நாள் வரைக்கும் இல்லாததை பார்க்கிறோம். இந்த நாளில் இருந்து கர்த்தர் தம்முடைய புதிய பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை அவர்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியாக இந்த புதிய மாதத்துல ஆண்டவருடைய அந்த புதிய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். புது கிருபை தாரும் தேவா, ஒரு வாஞ்சையோடு கேட்போம். புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்டத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்டத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, கரங்களை உயர்த்தி கேட்போம். புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாரும் உயர்த்துவோம். அந்த உன்னதமான நாமம், உயர்ந்த நாமம், நம்ம கடைக்கலமான நாமம், அந்த சர்வ வல்லவருடைய நாமத்தை நம்முடைய உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலி மூலமாக நம்ம எல்லாரும் அவருக்கு செலுத்துவோம். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் தனிமையாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், நம்முடைய வீடுகளிலே இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கூக்குறுதல்களுக்கெல்லாம் அவர் செவி சாய்க்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் அந்த நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை பிடித்து எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வார்த்தையிலே கசப்பு கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வார்த்தையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பாதம் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பாதம் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி. அமே ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். அருமையான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்துல நம் அடைந்த எல்லா வெட்கத்திற்கு பதிலாக, நம் அடைந்த எல்லா துக்கத்திற்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய இரட்டிப்பான நன்மைகளினால நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். இந்த புதிய மாதத்துல புதிய கிருபைகளினால, புதிய வல்லமையினாலே, புதிய பலத்தினாலே அவைகள் எல்லாம் 2 மடங்காக நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். கடந்த மாதங்களிலே எவைகளையெல்லாம் நாம் இழந்து போனோமோ, எவைகளையெல்லாம் நம்முடைய கையை விட்டு போனதோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே
ரெட்டிப்பு மடங்காக 2 மடங்கு ஆசீர்வாதமாக அவர் திருப்பி தரப்போகிறார். மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்போங்க போகிறது. மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓடப் போகிறது. இப்பொழுது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் சீக்கிரமாக மாற்றி நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய மிகுந்த சந்தோஷத்தினாலே ஆனந்த தைலத்தினாலே அவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. இரட்டிப்பான நன்மைகளினாலே எங்களை நிரப்ப நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. புதிய கிருபைகளினாலே புதிய பலத்தினாலே எங்களை இடை கட்டுகிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி. ஆமே. இந்த மாதத்தில் நாம் விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. நம்முடைய அழுகை எல்லாம் களிப்பாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் எல்லா புகழையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்துரு. நீரே எல்லாவற்றிற்கும் பாத்திரராயிருக்கிறீர். உடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய ஊழியரை கொண்டு, தம்முடைய தாசரை கொண்டு எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் எங்களுடைய துதி ஆராதனை ஸ்தோத்திரங்களை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மே மாதத்தின் முதல் தேதியில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேட்கும்படி புகழுள் வழியாய் காத்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களாலே நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்தார். அதன் பிரகாரமாகவே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை நடத்தினார். அதுபோல ஈசாக்கையும் அப்படித்தான் சொல்லி அழைத்தார். அப்படியே அவனையும் அழைத்தார். யாக்கோபு பதானராமுக்கு கடந்து போகிற பொழுது அவனையும் அப்படித்தான் சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, தேசத்துக்கு மறுபடியும் நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை போலவே ஆண்டவர் அவனை ஸ்தோத்திரம் நடத்தினார். ஆக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களாலே தம்முடைய பிள்ளைகளை நிறைத்து அதன் பிரகாரம் நடத்த அவரை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் தான் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. வேதத்துல யார் யாருக்கு என்னென்னலாம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் ஒரு நூல் கூட விலகாதபடிக்கு ஆமென் கர்த்தர் நிறைவேற்றியும் இருக்கிறார். அதுபோல தீர்க்க தரிசனங்களாக தேவன் தேசத்துக்கு தந்தவைகளும் இன்று வரை நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த தேசம் இன்றைக்கு சோத்திரம் பல காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேதத்துல இவைகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் கடைசி நாட்களிலே இந்த பூமியின் மேல் வந்து நிற்பேன், இந்த பூமியிலே நான் வருவேன். அப்பொழுது அந்த வருவதற்கு அடையாளம் என்ன என்று சீசர்கள் கேட்டபொழுது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் ஆமென் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. இன்றைக்கு இவைகள் எல்லாம் ஒன்று சேர ஒரு சேர நடந்து கொண்டே இருக்கிறது. தேசத்திற்கு தேசங்கள் விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் கிட்டத்தட்ட ஏகதேசம் எல்லா தேசங்களிலும் கொரோனாவின் பாதிப்பு காணப்படுகிறது. ஆமேன். சமீபத்தில் ஒரு சொன்னாங்க, தொடர்ந்து பூமி அதிர்ச்சிகள் ஆமேன் அநேக நாடுகளில நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்பப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு சொன்ன இடங்களில் எல்லாம் இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கா, நடந்து கொண்டே இருக்கிறதா. ஜப்பான்ல நடக்குது, இந்தோனேஷியா நடக்குது, இந்தியாவிலும் கூட வட மாநிலங்கள் நடந்ததாக கேள்விப்பட்டோம். இப்படி பல பகுதிகளில இந்த பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இதைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இலக்கணமான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அந்த வருகைக்கு பரமதேவன் பரிசுத்த தேவன் உன்னதமான தேவன் இந்த பூமியிலே அவர் ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் ஆமென் சூத்திரம் இறங்கி வருகிற பொழுது நாம் அவரை சந்திக்க இந்த நாட்களிலே ஆயத்தப்படுவோம், ஆயத்தமுள்ளவர்களாய் மாறுவோம், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் இந்த நாட்களில ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமா நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு கூட நெருங்கி வாருங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க, வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அதிகமாக நாங்கள் அறிவுறுத்துகிறோம், அதிகமாக நாங்கள் சொல்லுகிறோம். காரணம் இதுதான். ஆமென். அல்லேலூயா. மற்ற பல காரியங்கள் மூலமாக அல்ல, நீங்களும் தேவனும் அப்படி நீங்கள் என்ன செய்ய எப்பொழுதுமே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் தேவனும், நீங்களும் ஊழியக்காரரும் தேவனும் என்பதாய் அல்லாம, நீங்களும் டிவியும் தேவனும் என்பதாய் அல்லாம, நீங்களும் தேவனும், நீங்களும் தேவனும் என்பதாய் மாறிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா. நீங்க அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்தில் என்ன பாடினாலும் சரி, என்ன நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, அவைகளிலே ஆண்டவர் செய்கிறார், பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் அவைகளிலே பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால சூழ்நிலைகளுக்காகத்தான் நாம் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை நம்ம தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்துல கடந்த நாட்களில ஆண்டவரே இந்த 5வது மாதத்திற்கு உண்டான வாக்கு தத்தத்தை தருவீராக என்று சொல்லி நாட்களில ஜெபித்த பொழுது தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்தினார். தேவன் நமக்காக அந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 85வது சங்கீதம். ஆமென். 85வது சங்கீதம் 12வது வேதவசனம். 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும், தன் பலனை கொடுக்கும். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான வாக்கு தத்தம். அல்லேலூயா. இந்த மாதத்துக்கு உண்டான இந்த வாக்கு தத்தத்தினாலே தேவன் இந்த மே மாதம் முழுவதையும் நடத்த போதுமானவராயிருக்கிறார். சகோதரர் அவர்கள் தாஸ்பதர் அவங்க ஆராதனை நடத்தும் பொழுது இப்படித்த அந்த வார்த்தை அதிகமாய் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த மாதத்துல கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இந்த மாதத்துல நீங்கள் இழந்து போன கடந்த மாதத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் இந்த மாதத்துல பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் நம்மிடத்துல ஆவியில ஆமென் சொல்லி நடத்தப்படுகிற விழுந்த வார்த்தைகளை அடிக்கடி சொன்னார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஸ்தோத்திரம். கடந்த மாத தீமைகள், கடந்த மாத இழப்புகள், கடந்த மாதத்தில் நம்மை விட்டு விலகி போனவைகள், ஆமென் ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாவற்றையும்
இந்த மாதத்துல தேவன் நமக்கு நன்மையானதாக தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்துல ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாருக்கும் நன்மையானதை செய்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்பி இருந்தார்களோ, யாரெல்லாம் அவரை தேடினார்களோ, யாரெல்லாம் அவரிடத்துல கடந்து வந்தார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தார்? ஆண்டவர் நன்மையானதை செய்தார். சங்கீதங்களில் வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி தேவன் என்ன செய்தார்? சிங்கம் கூட இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சிங்கங்கள்லாம் என்ன செய்து பட்டினியா தான் கிடக்கு. நல்ல நேரங்களில் சில படங்கள் எல்லாம் என்ன செய்யுது வருகிறது, ரோட்ல அனாதை என்ன செய்து படுத்து கிடக்கு, சாப்பாடு இல்லாம ஆகாரம் இல்லாம. ஆப்பிரிக்க தேசங்களில் இருக்கிற சிங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாய் பரவாயில்ல, அதை விட ரொம்ப மோசமா அங்கெல்லாம் என்ன செய்கிறது இருக்கிறத நாம பார்க்கிறோம். அவைகள் கூட என்ன செய்கிறது? இன்றைக்கு பட்டினியா இருக்கிறது. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. அல்லேலூயா. எந்த நன்மையும் குறையாதுங்க. ஆமென். இந்த மாசத்துல, இந்த மே மாசத்துல, அதாவது இப்பொழுது இந்த 144 சமூக இடைவெளி அப்படி இப்படி லாக்டவுன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி இந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்கு? முடக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. இது 3ஆம் தேதிக்கு வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறாங்க. நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது. இது அடுத்து தொடருமா தொடராதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அரசாங்கம் என்ன அவர்கள் முடிவெடுக்கிறார்களோ, எந்த முடிவா இருந்தாலும் சரி, தொடரும் அப்படின்னு சொன்னாலும் சரி, தொடராதுன்னு சொன்னாலும் சரி, ஆமீன். இந்த மே மாதத்துல உங்களுக்கு வர வேண்டியத, உங்களுக்கு கிடைக்க வேண்டியத கர்த்தர் நிச்சயம் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. அதுதான் நன்மையானதை தருவார் தேவன். அதாவது உங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறதோ, பணம் தேவையா இருக்கலாம், சுகம் தேவையா இருக்கலாம், அற்புதம் தேவையா இருக்கலாம், ஆமீன் ஸ்தோத்திரம், வேறு ஆசீர்வாதங்கள் தேவையா இருக்கலாம், யாரிடத்தில் ஆயும் சில காரியங்கள் தடைபட்ட காரியங்களாய் இருக்கலாம், ஆமீன். இப்படி எவைகளாய் இருந்தாலும் அவைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அதை நன்மையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனாய் கர்த்தர் அந்த நன்மையான காரியங்களை இந்த ஸ்தோத்திர 5வது மாதத்துல நிச்சயமாய் செய்வார். ஆமீன். இதற்கு ஒரு ஆதாரமாக ஏதாவது பேச வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டபொழுது சங்கீதம் 23 தேவன் ஞாபகப்படுத்தினார். அண்டவர் அடிக்கடி வாட்ச சங்கீதம் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் சொன்ன பொழுது, அவைகளிலேயே நீ என்ன செய்ய, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க சுத்தமாக இருக்கிறார். ஆக ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதக்காரன் ஆகிய தாவீதுக்கு அந்த நாட்கள் என்ன தேவையா இருந்துச்சோ அதை கொடுத்தார். சங்கீதக்காரன் தாவீதுக்கு என்ன தேவையாயிருந்ததோ அதை நன்மையாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதையேதான் ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வேதவசனம் அங்கே சொல்லுகிறது, நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதக்காரனுக்கு அந்த நாட்களில தாழ்ச்சி அடையாம இருக்கணும். அதுதான் அவனுடைய தேவை. அவனுக்கு வேண்டிய நன்மை என்ன அப்படின்னா தாழ்ச்சி இல்லாம இருக்கணும். ஒரு மேய்ப்பர் ஒரு ஆட்டை எப்படியெல்லாம் கொண்டு போய் ஸ்தோத்திரம் மேய்த்து அதை தண்ணீர் இடத்துல அமர்த்தி அதற்கு ஸ்தோத்திர வேண்டிய இலை தலைகளை கொடுத்து அதை பராமரிக்கிறார். அதுதான் அந்த நாட்களில அந்த ஆட்டுக்கு தேவையான நன்மை. அல்லேலூயா. இப்ப சங்கீதக்காரன் தாவீதுக்கு என்ன நன்மை தேவையோ அதை ஆண்டவர் ஒரு மெய்ப்பராயிருந்து அதை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 2 நாளைக்கு முன்பாக டெய்லி தினந்தோறும் லாக்டவுன் நடந்து கொண்டிருக்கு, ஜனங்கள் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. வழிகளில் எல்லாம் நிறைய செக் போஸ்ட் பேரிகார்டு வச்சு பசங்களை ஆட்களை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி பல சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா என் வீட்டு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ஒரு ஆட்டுக்காரன் டெய்லி சாயங்காலம் ஒரு 10-20 ஆட்டுகளை கொண்டு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு எந்த லாக்டவுனும் கிடையாது. அவருக்கு தேவை தன்னுடைய ஆட்டை பராமரிக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆகாரம் கொடுத்தாகணும், அதற்கு இன்றைக்கு தண்ணீர் கொடுத்தாகணும், அதை காப்பாற்றி ஆகணும் அந்த மெய்ப்பொருக்கு. ஆகையினால யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, அதுக்காக வாயிலாச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் தினந்தோறும் அழைத்து கொண்டு வந்து எங்க வீட்டு முன்னாடி பின்னாடி இருக்கிற கால் இடங்கள்ல
அவைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மேய்ப்பருக்கு பேச தெரியாத ஆட்டுக்கு அவளை பராமரிப்பு செஞ்சு இவைகளை போஷிப்பார் அப்படின்னு சொன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, யாரு எனக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல, இந்த மாதம் அரசாங்கம் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமோ பண்ணாதோ அதுவும் தெரியல, சில கசப்புகள், சில பிரிவுகள், சில போராட்டங்கள், சில வருத்தங்கள், சில பலவீனங்கள், இதையெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் மேய்ப்பராய் உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன தேவையோ தாழ்ச்சி இல்லாம, அதாவது குறைவில்லாம அவைகளை உங்களுக்கு கொடுத்து அதை நன்மையாக்க ஆண்டவர் அல்லேலூயா. அதை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக்க விரும்புகிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் ஆமென் மே மாதம் முழுவதும் நன்மையானதைத்தான் நீங்க காணும்படி உதவி செய்கிறார். கர்த்தர் சொன்னதுதான். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமா நடக்கும். கடந்த மாதம் நம்ம நடத்தலையா? நாம் நடத்தினார். ஒரு சகோதரத்துல போன் பண்ணி பேசுறோம். ஏழையான சொல்லுங்க எப்படி இருப்பாங்களோ, என்ன சூழ்நிலையோ, நம்மளும் போய் கொஞ்சம் தூரமான இடத்துல இருக்கிறாங்க, நம்மளும் போய் அவர்களுக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியல சபை சார்பாக அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நாட்களை போன் பண்ணி பேச 2-3 முறை பேசியிருக்கிறோம். கடந்த நாட்கள் நான் போன் பண்ணி பேசுறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் டெய்லி வேலைக்கு போவேன், வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரு, 2 பேரும் சம்பாதிப்போம், அந்த நாட்கள்ல கூட நாங்க ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்டோம். ஆனா இன்றைக்கு நல்ல கடையில விலை உயர்ந்த அரிசியை ஆண்டவர்கள் கொடுத்து சாப்பிட வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தார் வந்தாங்களே, ஆமென் ஸ்தோத்திரம், தான் 2000 ரூபாய் நீ வச்சுக்கோ, இதை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்துன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்தாங்க, எங்களுக்கு என்ன செய்தாங்க, வேண்டிய காரியங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆக மற்ற நாட்களை காட்டும் இந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் குறையில்லாம, இன்னும் சொல்ல போனா நிறைவா, அதாவது இன்னும் மேன்மைப்படுத்தி கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் தேவன் மேன்மைப்படுத்தி, இன்னும் அதிகப்படுத்தி, இன்னும் ஆசீர்வதித்து தான் என்ன செய்யறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க காலங்களை கண்டு எந்த சொல்லிங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பருக்குத்தான் தன்னுடைய ஆடுகளுடைய நிலைமை தெரியும். அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய ஆடுகள் நிலையை ஆண்டவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். நன்றாய் அறிந்திருக்கிறார். எந்த ஆட்டுக்கு எப்ப தண்ணி கொடுக்கணும், எந்த ஆட்டுக்கு எப்ப ஆதாரம் கொடுக்கணும், புல்லு கொடுக்கணும், எந்த ஆடு இப்ப பலவீனமா இருக்கு, எந்த ஆடு எந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கு, எந்த ஆட்டுக்கு புஷ்டியானதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம மேய்ப்பருக்கு நன்றாயிற்று. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துல குறையெல்லாம் மாற்றி, தாழ்வையெல்லாம் மாற்றி, எல்லா தாழ்ச்சியையும் ஆண்டவர் எடுத்து போட்டு அவர் கொடுக்கிற அனைத்து உங்களுக்கு நன்மையா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்தா தான் நன்மை. அல்லேலூயா. எது தேவையோ அதை கொடுத்தா தான் நன்மையானதை கொடுக்கிறார். தேவையில்லாத கொடுத்தா நமக்கு என்ன செய்ய முடியும்? அது எது தேவையோ அது உங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. அதை ஒருத்தர் பறிக்கவும் முடியாது, ஒருத்தர் அதை தடுக்கவும் முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அது சாதகமா இருக்கலாம் அல்லது பாதகமா இருக்கலாம், அனுகூலமா இருக்கலாம், அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்போதும் நன்மையானதை தருவார். இன்னைக்கு ஆரம்பிச்சு சொன்னாது, இன்னைக்கு ஆரம்பிச்சு 31ஆம் தேதி 31 நாட்கள் நாம் என்ன செய்யறோம், கடந்து போகணும். 31 நாட்களும் அவர் உங்களுக்கு நன்மைனாலேயே நிரப்புவார். நன்மையானதையே அவர் உங்களுக்கு தருவார். எந்த குறையும் இல்லாம, எந்த தீமையும் இல்லாம, தீமை அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாக்க வல்லவராயிரும். நிறைய பேருக்கு சில வருத்தங்கள், கவலைகள், எப்படி அடுத்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும், காலேஜ் எல்லாம் ஆரம்பிக்கும், எப்படி இந்த மாசம் பூரா வேலை இல்லை, அடுத்த போன மாசம் பூரா வேலை இல்லை, எப்படி இதெல்லாம் நான் சமாளிக்க போறேன். நேற்று ஒரு பக்கத்து வீட்டுக்கார இடத்துல பேசுறேன், 1 மாசம் இப்படிலாம் பிரச்சனை ஆகி போச்சுங்க சார், இதை நான் சரி பண்றதுக்கு எனக்கு 1 வருஷம் தேவைப்படும் அப்படின்னா, இதையெல்லாம் நான் அடுத்து சரி பண்ண, என் ஃபேமிலியை சரி பண்ண, இந்த பணக்காரிகள் அது இதுன்னு சொல்லி என்னுடைய தொழிலெல்லாம் நான் சரி பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நான் உயர்ந்து நான் எழுந்து நிக்கணும்னா
1 வருஷம் ஆகும் அப்படின்னு அவர் இடத்துல சொன்னார். அவருக்கு 1 வருஷம், உங்களுக்கு அப்படி இல்லை, உடனே ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆமென். அதுதான் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் மேய்ப்பரா இருந்தார். அவன் எதுலையுமே தாழ்ச்சி அடையல. அவன் இருந்த இடம், அவன் வேணா தாழ்ச்சியா இருந்தான். ஆனா அந்த தாழ்ச்சியில இருந்த அவனை கர்த்தர் உயர்த்தி அவனுடைய தாழ்ச்சியெல்லாம் மாற்றி அவனை மேன்மைப்படுத்தி தான் ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமா, எப்படி இதெல்லாம் செய்கிறார்? மேய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி இல்ல, ஆமென் அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா எந்த இடத்துல கொண்டு போனா, எதை கொண்டு போனா நீங்க பரிபூர்ணம் அடைவீர்கள், அதை கர்த்தர் செய்ய வல்லவராய். அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மேய்க்கலாம், ஆட அங்க மேய்க்கலாம், இங்க மேய்க்கலாம், எங்க வேணாலும் மேய்க்கலாம். ஆனா புல்லு இருக்கிற இடத்துல கொண்டு போய் மேய்த்தால் தான் அது வகுறு என்ன செய்யும்? நிரம்பும். இன்றைக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் காஞ்சதான் கிடக்கும், மழை வர இல்ல, அதே நேரத்துல விளை நிலங்களையும் காணும். ஆமே. ஆக இன்றைக்கு ஆடுகள் எல்லாம் புஷ்டியா இருக்குதா அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கு, அவ்வளவுதான், ஜீவனோட இருக்கு, நடமாடிட்டு தெரியுது. அப்படித்தான் இன்றைய ஆடுகள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆடுகளாகிய நம்ம பரிபூர்ணமா நடச்சுவார். புல்லு எங்க இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். எங்க இருந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் வைத்திருக்கிறார். அங்கே இருந்து அவைகளை நிச்சயம் கொடுப்பார். குறையே இருக்காது. அல்லேலூயா. நான் கொடுத்தா குறை இருக்கும், இன்னொருத்தர் கொடுத்தா குறை இருக்கும், அரசாங்கம் கொடுத்தா அதுல 1000 குறை வரும். ஆனா ஆண்டவர் கொடுத்தா குறையே குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய். அதுதான் புல்லுள்ள இடங்களில் வைத்து ஓடுற தண்ணி இல்ல, அமர்ந்த தண்ணி. அதுதான் உங்க வாழ்க்கையை குறிக்கும். வாழ்க்கையை கர்த்தர் அமைதியா இருக்க பண்ணுங்க. நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஒரினஸ் உங்களுக்கு வேண்டாம், மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு பேப்பர்ல வரக்கூடிய செய்தி, இந்த லாக்டவுன், அதனால வீட்டுல நிறைய மன அழுத்தம், நிறைய பேர் சண்டை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான புகார்கள் மனித உரிமை கமிஷன், போலீஸ் ஸ்டேஷன், பெண்கள் நல வாரியம், மகளிர் காவல் நிலையங்களுக்கு வருகிறதா. என் புருஷன் அடிச்சுட்டா, என் பொண்டாட்டி அதை பண்ணிட்டா, அதை செஞ்சுட்டாங்க, அப்படி இப்படி பல காரியங்கள், ஏகப்பட்ட காரியங்கள், புகார்களாய் பலாயிரங்கள் வந்து கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா. ஆனால் காரணம் என்னன்னா தனிமை, மன அழுத்தம், பிரச்சனை, இவைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இராதபடி அமர்ந்த தண்ணீரண்டை, அமைதியான ஒரு வாழ்க்கைய நன்மையா இந்த மாசம் தருகிறார். அல்லேலூயா. அவர் நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் ஆண்டவர். அவர் உங்களை அமைதியா இருக்க, அமெரிக்கையா இருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரச்சனையே கிடையாது. அதுதான் நன்மை. அந்த நன்மையை இந்த ஆமென் ஸ்தோத்திர மாதத்துல இந்த சங்கீதத்தின் பிரகாரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, மன அழுத்தத்தோட இருக்காதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பிரஷர் அதிகமாகாம, சுகர் அதிகமாகாமல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறார்? உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். நிறைய பேரை கேட்கும், நிறைய பேரை விசாரிக்கும். இவரெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க, சக்கரை அதிகமாயிட்டு சார், பிரஷர் அதிகமாயிட்டு சார், எப்படி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. காரணம் அழுத்தம், பல யோசனை, பல சிந்தனை, இப்படியே போன எவ்வளவு நாளும் என்னவோ தெரியலையே. ஆண்டவர் உங்களை இந்த 5ஆம் மாதம் அமர்ந்திருக்கு, அமர்ந்த தண்ணீர் எண்ணெயில் அவர் அப்படியே உங்களை நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கை அமைதியாய் நடத்துகிறார். எல்லா வீட்லயும் பிரச்சனை பாருங்க, உங்களோட சந்தோஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உள்ள ஆடல் பாடல் தான். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்த ஸ்தோத்திரம். ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்ன செய்யறாரா? ஆத்துமாவை தேற்றி. கவலைப்படாத, பயப்படாத, நான் அப்பா இருக்கிறேன், அம்மாவா நான் உனக்கு இருக்கிறேன், மூத்த அண்ணனா நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேற்றுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில ஊழியக்காரர்கள் நம்ம யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, பொன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் யோசனை இருக்கலாம்.
நான் என்னிடத்துல இருந்து நிறைய ஊழியக்காரர்களுக்கு நான் போன் பண்ணி பேசி விசாரிச்சு தைரியமாற்று நிறைய காரணம் சொன்னாங்க. நாம நிறைய பேரை விசாரிக்கிறோம் பாஸ்டர், நம்ம விசாரிக்கலையேன்னு சொல்லி நிறைய நான் வருத்தத்தில் இருந்தேன். எங்களை உங்களுடைய வார்த்தைகள் தேற்றுச்சு அப்படின்னு சொல்லி. சாதாரண மனிதனுடைய வார்த்தை அவரை தேற்றி பலப்படுத்துமானா ஆண்டவர் உங்களை எவ்வளவு அதிகமாய் தேற்ற வல்லவரா இருக்கிறேன்னு யோசிச்சு. வேலை மனிதர்கள் தேற்ற முடியாம இருக்கலாம், நண்பர்கள் தேற்ற முடியாம இருக்கலாம், விசாரிக்க முடியாம இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். உறவுகள் வந்து உங்களை விசாரிக்க முடியாம இருக்கலாம், அல்லது உதவி செய்ய முடியாம இருக்கலாம். ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் உங்களை தேற்றுகிறார். ஒரு தகப்பனா உங்க பக்கத்திலே நிற்கிறார். அல்லேலூயா. தகப்பனா இயேசு உங்களுடைய அருகிலே உங்களுடைய வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் உங்களை தேற்றுகிறார். வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதய மகிழ்ச்சினால் நிரம்பும். ஆமென். உங்களுடைய ஆத்துமா மகிழ்ந்து கழிகூறும், சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய காரியம் சொன்னார், வருத்தப்படும் போதெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம், துக்கப்படும் போதெல்லாம் நான் போய் முழங்கால் படிடுவேன், கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து மடியில நாம் படுத்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துடைய மடியில யோவான் தலை சாய்ந்து மார்பில சாய்ந்திருந்தது போல அப்படிப்பட்ட எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அதனால அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்ணை முழிச்சு பார்த்தா எவ்வளவு நேரம் நான் அப்படி இருந்தா எனக்கே தெரியாது. 2 மணி நேரங்கள், 3 மணி. ஏன்னா இயேசுவினுடைய மார்பு, இயேசுனுடைய மடி, அதை விட்டு வெளியே வர எனக்கு விருப்பமே இருக்காது. ஆண்டவரை அப்படி தேற்றுவார் என்று சொல்லி ஊழியக்காரர் சொல்ற கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் தேற்றுவார். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. இந்த 5வது மாதம் முழுவதும் நன்மையானதுல இவைகளும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீதியின் பாதைகளில் நடத்து. டெய்லி நடக்கும். 31 நாள் எப்படி கடந்து பாச சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். 31 நாள் எப்படி கடக்கிறது தெரியலேன்னு சொல்லி அவர் நடத்துறார். அல்லேலூயா. அவர் உங்களை 31 நாளும் நல்லா நீதியின் பாதையில நேர்த்தியும் நன்மையும் செம்மையுமாய் நடத்துகிறார், நடத்துவார். அல்லேலூயா. அடுத்து அங்க ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஆமா, இந்த மாசத்துல ஆமென் சொல்லப்படுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நிறைய பேருக்கு இந்த மாசம் மரண பயம்தான். வீட்டை தாண்டி 2 வீடு தாண்டி ஒருத்தர் கொரோனா வந்துட்டுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க எங்க இடத்துல வந்திருக்கு. இன்னும் சிலர் எல்லாம் நியூஸையும் பேப்பரையும் பார்த்துட்டு அவங்க ஊர்லயும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயம், வந்துருமோ நமக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நியூஸும் பேப்பர் செய்திகளும் அப்படித்தான் என்ன செய்கிறது, மனசுக்கு பயம் உண்டாக்குறது போல இருக்கு. ஒரு மரண பயத்தை ஏற்படுத்துற அது சில ஆளுகள்லாம் இந்த அது பாதிக்கப்பட்டதுனால இருமுறான் பயங்கரமா, கபாகபான்னு இருமி ஓடி வந்து கீழே விழுந்து ரத்தம் வாங்கி எடுக்கிறான். அதெல்லாம் எடுத்து போடுறான். அதெல்லாம் நடிக்கிறானோ இல்லை உண்மையை நமக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் எடுத்து போடுறான். அதை பார்த்துட்டு மற்றவன் என்ன செய்யறான், பயப்படுறான், மரண பயம். இன்னும் சிலருக்கெல்லாம் இந்த மாதத்தை எப்படி நடத்த போறேங்கிற ஒரு மரண பயம். சிலருக்கெல்லாம் வாழ்க்கைய கடந்து போக முடியாத அளவுக்கு சில செய்திகள் எல்லாம், தற்கொலை செய்து சில செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறோம். நிறைய காரியங்கள் நடக்கிறது. மரண பயம். ஒருவேளை உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த சங்கீதத்தை நிறைய முறை நீங்க வாசிப்பீங்க, இல்லைங்கிறதல்ல. நிறைய பிரசங்கங்கள் ஆலோசனை கேட்டிருப்பீங்க, இல்லை என்பதல்ல. இன்றைக்கு இது உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பயத்தை மாற்ற, இந்த மரண பயத்தை மாற்ற, உங்களுடைய எதிர்கால பயத்தை மாற்ற, ஆமென், உங்களுடைய பணம் என்கிற அந்த பயத்தை மாற்ற, ஆமென், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. எந்த காரியத்தை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு
பயத்தை மாற்றி தர வல்லவராயிரும். எனக்கு கூடவே கூட இருக்கிறவருக்கு தானே எல்லாமே தெரியும். அல்லேலூயா. கூட இருக்கிறவருக்கு தான் உங்களுக்கு என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி எல்லாமே தெரியும். அதனால உடைய பயத்தை மாற்றுகிறார், மரண பயத்தை மாற்றுகிறார். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைய பிள்ளைகள், உடைய கணவர், உடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம். வெளிநாடுகளிலே பல தேசங்களிலே நம்முடைய சபையை சார்ந்தவர்களுடைய வீட்டு தலைவர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இப்படி வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட இந்த வியாதி பரவி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்த பயம் உங்களுக்கு இருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களோடு கூட அங்கே இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை சுற்றிலும் மூடி மறைத்திருக்கிறார். அவர்களுக்கு எந்த தீமையும் அணுகாது, அவர் எந்த தீங்கும் அணுகாது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தருடைய வல்லமை அவர் தாங்கும். நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாங்கள் சொல்லுகிற பிரகாரம் கோளுதடியும் என்னை இந்த வார்த்தைகள் வசனங்கள் உங்களை தேற்றுவதாக, இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக. சோர்ந்து போகாதீங்க. ஆமென். கடைசியாக ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் உங்களுக்கு நிரம்பி வழியும் செய்வார். யார் நீங்க விழுந்து போவீங்க, யார் தாழ்ந்து போவீங்க நினைச்சாங்களோ அவங்க முன்பாடி கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். அவருக்கு முன்னே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எதிராளிகள் வெட்கப்பட்டு போவாங்க. யாரு நீங்க அழிஞ்சு போவீங்க, ஒண்ணும் இல்லாம போவீங்க, நஷ்டப்பட்டு போவீங்க, நீங்க எழுந்திருக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். கடைசியா சொல்லுது 6ஆவது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதையெல்லாம் நன்மை. இந்த நன்மையும் இந்த கிருபையும் இந்த மே மாதம் மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். அல்லேலூயா. இவைகள் நிச்சயமாய் உங்களை தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தரும். தேசத்துக்கும் நன்மைதான். இந்த தேசத்திற்கும் ஸ்தோத்திரம். இந்த தேசமும் தன் பலனை நிச்சயமாய் கொடுக்க போகிறது. அல்லேலூயா. நிறைய இடங்களிலே உங்களுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம், அநேகருடைய ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கொரோனா பாதிப்பு முற்றிலும் நீங்கிட்டு சொல்லி கேள்விப்படுகிறோம். ஈரோடு, கரூர், நீலகிரி மாவட்டம் இவைகள் எல்லாம் கொரோனா பாதிப்பு முற்றிலும் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோல அநேகம் மாவட்டங்களில குறைஞ்சு வந்துட்டான், ரொம்ப குறைஞ்சு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலும் குறைந்து வந்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. ஆக எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், நம்முடைய ஜெபங்கள் ஆமென் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் தேசத்திற்கும் நன்மையானதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேசம் இனி வருகிற நாட்களிலே தன்னுடைய பலனை தன் ஜனங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கும். தன் ஜனங்களுக்கு நிச்சயமாய் பலனை கொடுக்கும். ஆகவே இந்த நன்மை கிருபையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆமென் உங்களை சுற்றி இருக்கிற யாவரையும் உடைய ஆமென் உறவினர்களையும் தொடரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். நீங்க தேவனுடைய வீட்டில் எப்போது நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களோடு உணர்ந்து பரிகாரம் செய்வாராக. இந்த மாதத்துக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இதன் பிரகாரம் நீங்க தொடர்ந்து ஆண்டவரே நன்மையானது தருவீர் அடுத்த விசுவாசோடு இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்னலாம் தேவைங்கிற உங்களுக்கு தெரியும், நீங்க அதை கொடுங்கப்பா அப்படிங்கிற சமூகத்தில் விண்ணப்பமா வைங்க. அந்த வாக்கு தத்துவத்தை இந்த மே மாதத்துல நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே நம்ம இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறப்பா. நீர் வல்லவரப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. தகப்பனே, நீர் பெரியவரப்பா. ஆமென். நீரே எங்கள் மெய்ப்பராயிருக்க. ஒரு ஆட்டுக்குத்தான் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த மெய்ப்பரை தெரியும். அந்த மெய்ப்பருக்குத்தான் அந்த ஆட்டினுடைய எல்லா நிலைமையும் தெரியும். நீங்களோ எங்களுக்கு ஜீவனை கொடுத்த மெய்ப்பர். ஆமென். நாடே நல்ல மெய்ப்பர். நல்ல மெய்ப்படுத்த நாடுகளுக்காக அவைகள் பரிபூரணம் அடையும்படி, அவர் அந்த ஆடுகள் சுகமாயிருக்கும்படி, அந்த ஆடுகளுடைய காயங்கள் ஆறும்படி நீ ஜீவனை கொடுத்த தேவனப்பா. நாளில் வாசித்த இந்த சங்கீதத்திலிருந்து ஆண்டவரே சூத்திர நன்மையானதை தருவீர் என்று சொல்லி இவ்வளவு நாள நன்மை கிருபையும் தொடரும் என்று சொல்லி ஏசப்பா கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானதை தருவார்.
இந்த நன்மையானதை சங்கீதம் 23 பிரகாரம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தருவீராக. ஓ ஹalleluya ரபக சந்தரரரரரரரபகோஷா. விடங்கள் அப்படியே சமூகத்துல கண்களை மூடி அந்நிய பாஷைகளை பேசி பலப்படுவோமா, ஆவில பலப்படுவோமா, ஆவில பலப்படுவோமா. நன்றி ஆண்டவரே. அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நிறைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஆவில நிறைஞ்சு பாடுங்க, கருத்தோடு பாடுங்க. கர்த்தர் உங்களோடு கொடுத்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆட்சி காத்துக் கொள்வாராக. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அன்புள்ளங்கள் நல்ல பிதாவை பரிசுத்த ஆவியானவரே, இந்த விடைக்காய் நன்றி. இந்த ஆவியானவர் நேரங்களில் நேரமட்டுமாய் தாங்கினீர், நேரமட்டுமாய் வழிநடத்தினீர் ஆண்டவர். இந்த நாள் வரை எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த ஆண்டவரே இயேசுப்பா 5வது மாதத்து 1 தேதி காண செய்து ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உங்களுடைய வாக்கு தத்தங்களாம் என்று ஆமென் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது அப்படியே ஆவதாக என்று சொல்லி ஆண்டவர்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல எல்லா நன்மையும் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லு. இவ்வளவு நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு அந்த சங்கீதம் 23 ஆலோசனைகளை தந்தீரப்பா. ஆண்டவர் அந்த சங்கீதத்தின் பிரகாரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாங்கி நடத்துறதற்காக, இந்த மாதம் ஆஸ்வதித்து பலப்படுத்தி நடத்துறதற்காக இந்த வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரையா உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய அந்த நன்மை இறங்குவதாக, இப்பொழுதே இறங்குவதாக, இப்பொழுதே இறங்குவதாக. இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துவீராக, இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துவீராக. எந்த குறையும் இல்லாம ஆண்டவரே, எந்த பலவீனம் இல்லாம ஆண்டவரே, எந்த தடையும் இல்லாம இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துவீராக, நடத்துவீராக. நடத்த போகிறபடினாலும் நீர் மிகுந்த நன்மையை தருகிறவர் அப்பா. நீர் மிகுந்த நன்மையை கொடுக்கிறவர் ஆண்டவரே. நன்மை அனுப்புவதற்காக அவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசுவாசப்படும் கரத்திற்கு நான் வாழ்த்தி ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற சுவாமி. ஆமென். பரிசுத்த கரமோடு கூட இருக்கிறேன். எல்லா கலக்கங்கள் கவலையில மாற்றி இருக்கிறேன், தேர்ச்சி இருக்கிறேன். அதற்காக நன்றி நன்றி. ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கிட்டார். ஒளிபரப்ப ஆண்டவரே காரணமாக இருந்த பிள்ளைகளையும் வந்திருக்கிற பிள்ளைகளையும் பலப்படுத்தி அவருடைய கரவங்க மேல குடும்பத்தினுள்ள இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துச்சு. ஆமென். எல்லாரையும் பொறுப்படுத்தும் ஆசீர்வதிங்க. கணம் துதி மகிமையில உமக்கு இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்னாச்சுமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என்னாச்சுமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் நம் அனைவரோடும் கூட சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் எல்லா நாளும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.